குழந்தைங்களே, இன்னைக்கு பாவை நோன்போட 21வது நாள், 21வது பாசுரத்தை பார்க்கலாம். இங்க கண்ணனுடைய புகழை சொல்லி இந்த பெண்கள் அவனை வேண்டுகிறார்கள். எப்படி வேண்டுகிறார்கள்னு பார்க்கலாம். அவங்க டைரக்டா இப்ப கண்ணனை துயில் எழுப்புறாங்க. ஆயிரக்கணக்கான பசுக்களை வைத்திருக்கும் நந்தகோபனின் மகனே. எப்படிப்பட்ட பசுக்களை வச்சிருக்கார் இந்த நந்தகோபர்? குடம் குடமா பால் கறக்கிறது. ஒரு பாத்திரத்தை அதனுடைய மடியின் அடியில் வைத்து கறந்தா அது பொங்கி வழிஞ்சு அடுத்த பாத்திரம் அப்படி ஒரு கொடை வள்ளல் மாதிரி இந்த பசுக்கள் பால் கொடுக்கின்றன. இதைத்தான் 3வது பாட்டுல சொன்னாங்க, வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள். அப்படிப்பட்ட பசுக்களை வைத்திருக்கும், அப்படிப்பட்ட பசுக்களுக்கு உரிமையாளனாக இருக்கும் நந்தகோபரின் மகனே. அறிவுராய்ங்கிறாங்க. அறிவுராய்னா தூக்கத்திலிருந்து எழுந்தா மட்டும் பத்தாது. நிறைய சமயத்துல நீங்க தூங்கி எழுந்து வரும்போது தூக்க கண்ணோட வருவீங்க. தூக்கம் கலைஞ்சிருக்காது, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, மசன்னு இருக்கும். அதுதான் அறிவுராய். தூக்கம் எல்லாம் போய், தூக்க கலக்கம் எல்லாம் போய் தெளிவான புத்தியோட வா. அறிவுராய், உன்னுடைய அறிவு கண் விழிக்கட்டும், அப்படி எழுந்து வா. உன்னை போல சிறந்தவர் வேறு யாரும் இல்லை. நீதான் இந்த உலகத்தின் சுடர், இந்த உலகத்திற்கு ஒளி தரும் சுடர், இந்த உலகத்திற்கே பெரியவனாக இருப்பவன் நீ. நீ கண் விழித்து எழுந்து வா. நாங்கள்லாம் எப்படி வந்திருக்கோம் தெரியுமா? உன்னுடைய வீட்டு வாசலில் பகைவர்கள் எல்லாரும் வந்து சரணடைவாங்க, உன்னுடைய காலில் வந்து விழுவாங்க தோத்து போய். நாங்களும் உங்கள் கால்களில் விழத்தான் வந்திருக்கோம். ஆனா அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அவங்கெல்லாம் பயத்துல உன்னோட காலில் வந்து விழறாங்க. நாங்க உனக்கு பயப்படல, நாங்கள் அன்பால் உன்னை கட்டி போடுகிறோம். எங்ககிட்ட இருக்கிறது அன்பு, அந்த அன்பைத்தான் நாங்க கொடுக்கிறோம். அந்த அன்போடு தான் நாங்க உங்களை சரணடைகிறோம். கிருஷ்ணா, உன்னை சரணடைகிறோம். நாங்கள் எங்களுக்கு பரிசல்கள் கொடுக்க நீ எழுந்து வா அப்படின்னு இந்த ஆயர்பாடி பெண்கள் வேண்டிக் கொள்றாங்க. இன்னைக்கு நான் சொல்ல போவது 6வது அவதாரம். நேற்று 4 சொன்னேன். 4 சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு 6 அப்படின்னு நீங்க கேட்கலாம். 5வது அவதாரம் வாமன அவதாரம். இந்த வாமன அவதாரத்தோட கதைய நான் 3வது பாடல் சொல்லும் பொழுதே சொல்லிட்டேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அந்த ஃப்ரேஸை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே நான் உங்களுக்கு வாமன அவதாரத்தை சொல்லிட்டேன். அதனால அதை இப்ப சொல்லாம அதுக்கு அடுத்த அவதாரமான பரசுராம அவதாரத்தை பத்தி சொல்ல போறேன். பரசுராமர் சிவனை குறித்து தவம் செய்து சிவனிடமிருந்து ஒரு கோடாரியை பெற்றதால் அவருக்கு பரசுங்கிற கோடாரி, அதனால் அவருக்கு பெயர் பரசுராமன். அவரோட ஒரிஜினல் பெயர் ராமன். அந்த பரசுங்கிற கோடாரியை பெற்றதால் பரசுராமன் அப்படின்னு அவருக்கு பெயர். சரி, இந்த பரசுராமன் யாரு? இவர் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் பிறந்த கடைசி மகன். ஜமதக்னி முனிவரும் ரேணுகாதேவியும் ஆதர்ச தம்பதிகளாக இருந்துட்டு வந்தாங்க. ரேணுகாதேவி கற்புக்கரசி. அதாவது தினமும் காலையில எழுந்து ஆற்றங்கரைக்கு போய் ஆத்து மணல்ல அவங்க பானை பிடிப்பாங்க. யாராலாவது ஆத்து மணல்ல பானை பிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. முதல்ல களிமண்ணாலேயோ செம்மண்ணாலேயோ அதை நல்லா குழைச்சு பானை வடிவத்தில் வச்சு அதை சுட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள தண்ணி ஊத்த முடியும். ஆனா
ரேணுகா தேவி ஒரு பதிவிரதை. பதிவிரதைன்னா என்ன? கணவனை தவிர வேற யாரையும் கனவில் கூட நினைக்காதவள், கணவனையே கடவுள் அப்படின்னு நினைத்து பூஜித்து வருபவள். அவதான் கற்புக்கரசி. அப்படிப்பட்ட கற்புக்கரசியான ரேணுகா தேவி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆத்தங்கரைக்கு போனா மண்ணில் ஆத்து மணல்ல பானை செய்து அதுல தண்ணி ஊத்தி அதை கொண்டு வந்து ஜமதக்னி மகர்ஷி பூஜை செய்வதற்காக தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது அவங்களுடைய ரெகுலர் வழக்கம். இது தினசரி நடவடிக்கை. இது அப்படி ஒரு நாள் அவங்க இந்த ஆத்தங்கரை மணல்ல பானை பிடிக்கலான்னு பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆத்துல, அந்த ஆத்து நீர்ல ஒரு நிழல் விழுது. அது கார்த்தவீரிய அர்ஜுனன் இருக்கிறவர் விமானத்துல போயிட்டு இருக்கான். அவனுடைய நிழல் அங்கே விழுது. இங்க இந்த ரேணுகா தேவி இப்படி யார் இது அப்படின்னு நிமிர்ந்து பார்த்துடுறாங்க. ஒரு நிமிஷம் அந்த ஆணுடைய அழகுல லயிச்சிடுறாங்க. அதனால அவங்களுடைய கற்புத்தன்மை போய்விடுகிறது. அப்புறம் தன்னை சுதாரிச்சுக்கிறாங்க. திரும்பி வந்து இந்த ஆத்து மணல்ல பானை பிடிக்கிறாங்க. பானை பிடிக்கவே வரமாட்டேங்குது. பானை உருவாகவே மாட்டேங்குது. உடஞ்சி உடஞ்சி உதிர்ந்து போகுது. என்னடா இதுன்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது ஜமதக்னி முனிவர் வந்து ஏன் இன்னும் வரல அப்படின்னு தன்னோட ஞான கண்ணால தெரிஞ்சுக்கிறார். தன்னுடைய மனைவி கற்பில் மாசு வந்து விட்டது, அவளுடைய கற்பில் குறை விழுந்து விட்டது. அதனால தன்னுடைய தன்னுடைய மகன்களை எல்லாம் கூப்பிடுறான். வரிசையா ஒவ்வொருத்தங்க உங்க அம்மா வந்து கற்பு தவறி விட்டாள், நீ போய் உங்க அம்மா தலையை வெட்டுங்க. முதல் பெயர் சொல்ற, ஐயோ அப்பா, பெண்களுடைய தலையை வெட்டுவது வீரனுக்கு அழகல்ல. ரெண்டாவது அம்மாவை கொல்ல சொல்றீங்களே, அது எவ்வளவு பெரிய பாவம். அந்த பாவத்தை நான் செய்ய தயாராலேன்னு முதல் பையன் சொல்றான். ரெண்டாவது பையன், மூணாவது பையன், எல்லாரும் அப்படி சொல்லும் போது கடைசி பையன் ராமன் கிட்ட வர. ராமன்னா பரசுராமன் கிட்ட வர. பரசுராமா, நீ உங்க அம்மா தலைய வெட்டு. பரசுராமன் உடனே அம்மா தலைய வாழை எடுத்து வெட்டி உடனே தலை உருண்டு போகுது, கீழே தரையில் ஓடுது. இப்படி தன்னுடைய சொல்லை உடனே கேட்டுவிட்ட இந்த பரசுராமன் மேல அவருக்கு சந்தோஷம் வருது. நான் என் பேச்சை கேட்டுட்டேன்னு. பரசுராமா, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறேன். பரசுராமர் சொல்றார், அப்பா எனக்கு. அப்புறம் தன்னுடைய சகோதரர்களையும் கொல்ல சொல்றார். அப்பா எல்லார் தலையும் வெட்டிடுறார். இப்போ இவர் கேட்கிறார், அப்பா எனக்கு இறந்து போன என்னோட தாயும் என்னோட சகோதரர்களும் உயிரோடு எழுந்து வரணும். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு நான் தான் அவங்க தலையை வெட்டினேங்கிற உண்மை தெரியக்கூடாது. அவங்க தூக்கத்திலிருந்து எழுந்து வர மாதிரி வரணும். எனக்கு அந்த வரம் வேணும் போது பரசுராமருடைய அப்பா ஜமதக்னி, உனக்கு அந்த வரத்தை தரேன் அப்படின்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறம் இவங்க சகோதரர்களுக்கெல்லாம் உயிர் வருது, அம்மாவுக்கு உயிர் வருது. யாருக்கும் பரசுராமர் தான் தங்களை கொன்றாருங்கிற நினைப்பே கிடையாது. அப்படி தன்னுடைய சகோதரர்களையும் அம்மாவையும் காப்பாத்தினார். அப்பா சொன்னதையும் கேட்டார், அவர்களோட உயிரையும் காப்பாத்தினார். ஏன்னா பரசுராமன் அவதார புருஷன். சரி, இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த கார்த்தவீரியார்ஜுனன் இருக்காங்க, அவங்களோட குரூப், அவங்க வந்து ஜமதக்னி மகர்ஷியை கொல்லணும். ஏன்னா ஒரு தடவை கார்த்தவீரியார்ஜுனன் ஜமதக்னி மகர்ஷியோட ஆசிரமத்துக்கு வர்றார். அங்க அவருக்கு, இந்த அரசனுக்கு நல்ல தடபுடலா விருந்து கொடுக்கிறார். விருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து, எப்படி இந்த ஆசிரமத்துல இந்த முனிவரால இவ்வளவு தடபுடலா எல்லாம் விருந்து கொடுக்க முடியுது? அதுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கிற காமதேனுங்கிற பசு. நியாயமா ஜமதக்னி முனிவர்கிட்ட அந்த காமதேனு பசு கொடுன்னு கேட்டிருக்கலாம். கேட்காம, யாருக்கும் தெரியாம இந்த காமதேனு பசுவை திருடின்னு போயிட்டார். திருடிண்டு போன உடனே ஜமதக்னி மகர்ஷி தன்னுடைய பையன்கிட்ட சொல்றார்,
அப்ப அங்க நேச்சுரலா அங்க சண்டை வருமா, சண்டை வந்த உடனே அழிவுதான். அதுக்கப்புறம் அவங்க சைட்ல கோபமா இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஜமதக்னி மகர்ஷியோடைய தலையை வெட்டிடுறாங்க. அப்போ அதாவது தலையை வெட்டி தலையை தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா கத்தின சத்தத்தை கேட்டு வரும்போது அவங்க தலையை வெட்டிட்டு தலையை தூக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. பரசுராமன் அவங்க போன இடத்துக்கு போய் மகேஸ்வரிங்கிற ஊர் அங்க போய் அவங்கள எல்லாரையும் அழிச்சு, அந்த கார்த்திவீரியார்ஜுனனுக்கு எவ்வளவு குழந்தைகள் இருந்தாங்களோ அவ்வளவு பேர் அழிச்சு, இந்த சத்திரிய குலம் எல்லாத்தையும் நான் பூண்டோடு அழிப்பேன்னு சபதம் போடுறார் பரசுராமன். 21 சத்திரிய குடும்பங்களை அழிச்சு பூண்டோடு அழிக்கிறார். இதுதான் பரசுராமர் அவதாரம். இந்த அத்தனை அதாவது பரசுராமன்ங்கிற பெயரை கேட்டாலே சத்திரியர்கள்லாம் யாரு, ராஜாக்கள்லாம் நழுங்குவாங்க. ஏன்னா அவர் சபதம் போட்டிருக்கிறார், ஒரு சத்திரிய உயிரோடு இருக்கணும், எங்க அப்பாவை கொண்டானா ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி அவர் சபதம் போட்டு சபதத்தை நிறைவேற்றுறார். இன்னமும் ஹிமாலயாஸ்ல இந்த பரசுராமர் இருப்பதாக மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் ஒரு சிரஞ்சீவி, அவருக்கு சாவு கிடையாது. அப்படி அவர் உழவரார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுதான் பரசுராமர் கதை. நாளைக்கு 22வது பாடலோட சந்திக்கிறேன்.